மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே, நான் 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறேன். அறிமுகம். இந்தியாவினுடைய மக்கள் தங்களுடைய நம்பிக்கையை அரசின் மீது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசின் மீது நம்பிக்கை வைத்து 3வது முறையாக, சாதனை முறையாக அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் இந்த மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய நம்பிக்கைக்கும் நம்முடைய கொள்கைகள் மீது இருக்கிற நம்பிக்கைக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நான் உறுதி செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்தியர்கள் அனைவருக்கும் ஜாதி, மதம், வயது இதை தாண்டி, பாலினம் தாண்டி அவர்களுடைய வாழ்வின் இலக்குகளையும் விருப்பங்களையும் அடைவதற்கு நாங்கள் உறுதி கூறியிருக்கிறோம். உலகளாவிய சூழலில் உலக பொருளாதாரம் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அது அசாதாரண சூழலை சந்தித்து கொண்டிருக்கிறது. சொத்துக்களின் எதிர்பாராத விலைகள், அரசியல் ஸ்திரமற்ற தன்மை ஆகியவை எல்லாம் நமக்கு பல ஆபத்துக்களையும் அபாயங்களையும் பணவீக்கத்தையும் உருவாக்கி வருகிறது. இந்த சூழலில் இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது தொடர்ந்து ஒரு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. அது வளம் மிக்கதாக இருக்கிறது. இது வரும் காலங்களிலும் தொடரும் என்ற நம்பிக்கை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தியாவினுடைய பணவீக்கம் என்பது குறைவாக இருக்கிறது, நிலையாக இருக்கிறது. அது 4% என்ற இலக்கை நோக்கி இருக்கிறது. அன்று இந்த உணவு பணவீக்கம் என்பதும் 3.1% தற்போது இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அழுகக்கூடிய பொருட்கள் பாதுகாக்கப்படுவதையும் அது மார்க்கெட்டிற்கு சென்று சேர்வதையும் உறுதி செய்கிறோம். இடைக்கால பட்ஜெட்டில் நாங்கள் சொன்னபடி 4 முக்கிய பணிகளில் ஏழைகள், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் ஆகிய 4 பேரின் மீது நாம் முக்கிய கவனத்தை செலுத்த விரும்புகிறோம். விவசாயிகளுக்காக நாங்கள் உயர்பற்ற குறைந்த ஆதரவு விலையை அறிவித்திருக்கிறோம். 1 மாதத்திற்கு பிறகு அனைத்து பயிர்களுக்கும் உத்தரவாதத்தை உறுதி செய்யும் வகையில் அது 50% என்பது அவர்களுடைய செலவுக்கு மிஞ்சியதாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து நிர்ணயித்திருக்கிறோம். பிரதம மந்திரி ஏழைகள் கரீப் கல்யாண் யோஜனா என்பது 80 கோடி மக்களுக்கு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அது ஏழைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நிர்வாக செலவு வேலைகள் என்பது பல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டவை என்பவை இப்போது நடைமுறையில் இருக்கிறது. அதற்கான போதுமான ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுவிட்டன. பட்ஜெட் கருப்பொருள் இந்த முழு ஆண்டுக்கும் அதற்கு பின்னாலும் இதில் கவனம் செலுத்தும் வகையில் நாம் முழுமையாக வேலைவாய்ப்பு, திறன் வளர்ப்பு, MSMEக்கள், நடுத்தர மக்கள் ஆகியவற்றில் நாம் கவனம் செலுத்துகிறோம். நான் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், பிரதம மந்திரியினுடைய சிறப்பு திட்டம் 5 திட்டங்களில் நாம் செயல்படுத்த இருக்கிறோம். வேலைவாய்ப்பை உறுதிப்படுத்துவதற்கும், திறன் மேம்பாட்டை வளர்ப்பதற்கும், இதர வாய்ப்புகளுக்கும் 4.1 கோடி இளைஞர்களுக்கு 5 ஆண்டு காலகட்டத்தில் இதை உறுதி செய்வதற்கு திட்டம் செய்யப்படும். மத்திய ஒதுக்கீடு என்பது 2 லட்சம் கோடி ரூபாயாக இதற்கு இருக்கும். நான் அதை பற்றி சுருக்கமாக பேசுகிறேன். மேலும் அதிக விவரங்கள் இதனுடைய கூடுதல் இணைப்பில் இருக்கும். இந்த ஆண்டு 1.48 கோடி ரூபாய் இதற்காக 1.48 லட்சம் கோடி கல்வி, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்காக ஒதுக்கி இருக்கிறேன். பட்ஜெட்டின் முன்னுரிமைகள், மக்கள் என்பவர்கள் எங்களுக்கு முன்னுரிமையை கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய நாட்டை வலுவான வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வதற்கும் வளமைக்கு எடுத்து செல்வதற்கும் வழிவகுத்திருக்கிறார்கள். இடைக்கால பட்ஜெட்டில் நாங்கள் ஒரு விரிவான திட்டத்தை நாங்கள் உருவாகி இருக்கிறோம். அது வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க இருக்கிறது. அந்த வழியில் இந்த பட்ஜெட்டில் நிலைத்த முயற்சிகளை கீழ்கண்ட வகையில் 9 துறைகளில் பெரிய வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு முன்னெடுத்திருக்கிறோம். முதலாவதாக உற்பத்தி திறன், வேளாண்மையில் நிறைத்தன்மை, வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு 2. 3 உள்ளடக்கிய
மனித ஆற்றல் மேம்பாடும் சமூக முன்னடக்கமும் அண்ட் உற்பத்தி திறனும் சேவைகளும் ஊரக நகர்ப்புற வளர்ச்சியும் எரிஆற்றல் பாதுகாப்பு 7 அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்பாடு 8 புத்தாக்க ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி 9 அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்தங்கள். அடுத்தடுத்த பட்ஜெட்டுகள் இதை பற்றி மிகுந்த கவனம் செலுத்தும். எனக்கு முக்கியமான முன்னுரிமைகள் இருக்கின்றது. அதற்கான விரிவான திட்டங்கள் வகுக்கப்படும். அது பொருளாதார திட்டங்களின் அடிப்படையாக இருக்கும். அதை பற்றி பின்னல் இந்த பட்ஜெட்டின் உரையில் நான் பேசுவேன். இந்த பட்ஜெட் விளக்கங்கள் சிலவற்றை நான் குறிப்பிட விரும்புகிறேன். எதை நான் செய்ய வேண்டும் இந்த ஆண்டிலே என்பது இதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த முன்னுரிமைகளை அடைவதற்கு அது பெரும் வளர்ச்சியையும் மாற்றத்தையும் கொண்டு வரும். இந்த பட்ஜெட் என்பது முன்னர் செய்த அறிவிப்புகளையும் தொடர்வதாக இருக்கிறது. அதை செயல்படுத்துவதில் இது வழி கொடுக்கும். இதை விரைவு செய்வதற்கும் நம்முடைய பயணத்தை, வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான பயணத்தை உறுதி செய்யும். முன்னுரிமை 1 உற்பத்தி திறன் என்பது நிலைத்தன்மை வேளாண்மையில் உருவாக்குவது, வேளாண்மை ஆராய்ச்சியை மாற்றுவது, மாற்றங்களை கொண்டு வருவது. நாம் மிகுந்த மறு ஆய்வை கொண்டு வரும் ஆராய்ச்சி, வேளாண் ஆராய்ச்சி கட்டமைப்பு, அதில் உற்பத்தி திறனை மேம்படுத்துவதற்கும் வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கும் பல்வேறு பயிர் வகைகளை மேம்படுத்துவதற்கும் இது உதவும். இதற்காக நிதித்துறை ஒதுக்கீடு என்பது சேலஞ்ச் மோடில் தனியார் துறைக்கும் சேர்ந்து வழங்கப்படும். அரசிலிருந்தும் அரசின் வெளியிலிருந்தும் இது கண்காணிக்கப்படும். இந்த ஆராய்ச்சி ஊக்கம் தரப்படும். புதிய வகைகள், புதிய பயிர் வகைகள் வெளியிடப்படும். 109 அதிக உற்பத்தி திறன் கொண்ட பருவநிலை சாதகமான ஒரு பயிர்கள் இவை வெளியிடப்படும். இவை பயிர் செய்வதற்காக விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இயற்கை வேளாண்மை அடுத்த 2 ஆண்டுகளில் 1 கோடி விவசாயிகள் நாடு முழுவதும் அவர்கள் இயற்கை வேளாண்மை முறைக்கு வழிகாட்டப்படுவார்கள். அதற்கான சான்றிதழ் வழங்குவதும் பிராண்டிங் செய்வதும் செய்யப்படும். இதற்காக அறிவியல் நிறுவனங்கள், விருப்பமுடைய கிராம பஞ்சாயத்துக்கள் 10,000 பயோ இன்புட் மையங்கள் அமைக்கப்படும். உயிரி சார்ந்த மையங்கள் அமைக்கப்படும். இந்த இயக்கம் எண்ணெய் வித்துக்களுக்கான இயக்கம், பருப்புகளுக்கான இயக்கம். இதை வலுப்படுத்துவதற்கும் உற்பத்தியை மேம்படுத்துவதற்கும் அதை சேமித்து வைப்பதற்கும் சந்தைப்படுத்துதலுக்கும் இது உதவும். ஒரு உத்தி என்பது இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதற்கு அது கடுகு, வேர்க்கடலை, சோயாபீன், சூரியகாந்தி ஆகியவற்றை உற்பத்தி செய்வதற்கு இது உதவும். வெஜிடபிள் காய்கறி உற்பத்தி மற்றும் அவற்றின் உணவு சங்கிலியை, விநியோக சங்கிலியை வளப்படுத்துவதற்கும் இதை நுகர்வு மையங்களுக்கு கொண்டு செல்வதற்கும் உதவும். விவசாய சங்கங்கள், கூட்டுறவு சங்கங்கள், ஸ்டார்ட் அப்புகள் ஆகியவற்றுக்கு உதவி செய்வோம். அதன் மூலமாக அந்த காய்கறிகள் பாதுகாக்கப்படும். இந்த பூர்வாங்க திட்டத்தின் அடிப்படையில் எம்முடைய அரசு மாநிலங்களுடைய ஒத்துழைப்புடன் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு என்பதை வேளாண்மையில் உருவாக்கும். அதன் மூலம் விவசாயிகள் அவர்களுடைய நிலங்கள் 3 ஆண்டுகளில் இந்த வரம்பிற்குள் கொண்டு வர முடியும். டிஜிட்டல் பயிர் ஆய்வு என்பதும் செய்யப்படும். இன்று 400 மாவட்டங்களில் இது செய்யப்படும். 6 கோடி விவசாயிகளினுடைய விவரங்கள், அவர்களுடைய நிலங்களின் விவரங்கள் இதன் கீழ் கொண்டு வரப்படும். இது விவசாய மற்றும் நில பதிவுகளின் கீழ் கொண்டு வரப்படும். மேலும் ஜன் சம்பத் என்கிற அந்த கிசான் கடன் அட்டைகள் வழங்கப்படும். அது 5 மாநிலங்களில் இது முக்கியமாக பின்பற்றப்படும். பட்டு உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி. இந்த பட்டு உற்பத்தி நிலையங்கள் என்பது செய்யப்பட்டு அதற்கு நிதி ஆதரவும் தரப்படும். அதற்கான பட்டு நூல் வளர்ப்பு, அதற்கான வசதிகளும் செய்யப்படும். இது நபார்ட் மூலமாக செய்யப்படும்.
தேசிய கூட்டுறவு கொள்கை, எங்களுடைய அரசு தேசிய கூட்டுறவு கொள்கை என்பதை கொண்டு வரும். அதற்கு ஒரு ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதி செய்வதாக அது கூட்டுறவுத்துறையை வளர்ச்சிக்காக உதவும். அதனுடைய ஊரக வளர்ச்சியை விரைவாக செய்வதற்கும் வேலைவாய்ப்பை உற்பத்தி செய்வதற்கும் பெருமளவில் உற்பத்தி செய்வதற்கும் இந்த கொள்கை வழிவகுக்கும். இந்த ஆண்டு நான் ஒரு மிகப்பெரிய ஒதுக்கீடை செய்திருக்கிறேன். 1.52 லட்சம் கோடி ஒதுக்கியிருக்கிறேன். அது வேளாண்மை மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முன்னுரிமை 2, வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு. வேலைவாய்ப்புடன் ஒருங்கிணைந்த ஊக்கத்தொகை 3 திட்டங்களை நம்முடைய அரசு பின்பற்றி வருகிறது. இதிலே வேலைவாய்ப்புடன் சேர்ந்த ஊக்கத்தொகை வழங்கப்படும். இது பிரதமரின் செயல் திட்டமாக இருக்கும். இந்த ஊழியர் வருங்கால வைப்பு நிதியத்தில் சேருவது முதல் முறையாக சேரும் ஊழியர் அவருக்கான உதவி ஆகியவற்றை இதில் உறுதி செய்யப்படும். முதல் தரத்தில் வருகிற ஊழியர்கள் 1 மாத ஊதியம் அனைவருக்கும், புதிதாக வேலை வாய்ப்பில் சேருபவர்களுக்கு, அனைத்து முறை சார்ந்த வேலைகளில் சேருபவர்களுக்கு இது உறுதி செய்யப்படும். நேரடி பயன் விநியோகம் என்பது 1 மாத ஊதியம் என்பது முதன்முறை வேலை சேர்பவர்களுக்கு 3 தவணைகளில் கொடுக்கப்படும். இது 15,000 வரை இருக்கும். இந்த தகுதி என்பது 1 லட்சம் ஒரு மாதத்திற்கான ஊதியமாக இருப்பது வரை இது வழங்கப்படும். இதன் மூலம் 210 லட்சம் இளைஞர்கள் பயன்பெறுவார்கள். ஸ்கீம் 2, உற்பத்தி துறையில் வேலை உருவாக்கம். இதன் மூலமாக கூடுதல் வேலை வாய்ப்புகள் உற்பத்தி துறையிலே உருவாக்கும். முதன்முறையாக வேலை செய்ய வருபவர்கள் அவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும். ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் வழங்கப்படும். அது நேரடியாக ஊழியருக்கும் அவரை வேலையில் அமர்த்துவதற்கும் இருக்க வேண்டும். அது EPFO பங்களிப்பு சார்ந்ததாக இருக்கும். அது முதல் 4 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். 30 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பில் சேருபவர்களுக்கு அவர்களை வேலையில் அமர்த்துபவர்களுக்கும் இது பயன் தருவதாக அமையும். 3வது திட்டம், ஊழியர்களுக்கான ஆதரவு. இந்த ஊழியர் சார்ந்த திட்டம் என்பது அனைத்து துறைகளிலும் கூடுதல் வேலை வாய்ப்பை உருவாக்கும். அனைத்து கூடுதல் வேலைகளும் 1 லட்சம் ரூபாய் வரையிலான மாதாந்திர ஊதியம் பெறுபவர்கள் இதில் கொண்டு வரப்படுவார்கள். இந்த அரசு என்பது அவர்களுக்கு மீண்டும் 3000 ரூபாய் வரை மாதம் ஒன்றுக்கு 2 ஆண்டுகளுக்கு EPFO பங்களிப்புக்காக ஒவ்வொரு கூடுதல் வேலையாளுக்கும் கொடுக்கும். இதன் மூலமாக கூடுதல் வேலை வாய்ப்பை பெறும் 50 லட்சம் பேர் பயன்பெறுவார்கள். பெண்கள் வேலையில் சேருவதை மேம்படுத்துவது. நாங்கள் பெண்கள் அதிகமாக வேலையில் சேர வேண்டும் என்பதற்காக வேலை செய்யும் பெண்களுக்கான விடுதிகள், அவர்கள் குழந்தைகளை பாதுகாப்பதற்கான மையங்கள் ஆகியவற்றை அமைக்க இருக்கிறோம். இதன் மூலம் பெண்கள் சார்ந்த திறன் மேம்பாடு திட்டங்கள், அவர்களுக்கான சந்தை தொடர்புகள், அவர்களுடைய சுய உதவி குழுக்களுக்கான அமைப்புகளாக அது இருக்கும். திறன் மேம்பாடு என்பது புதிய மத்திய அரசு ஆதரவிலான திட்டத்தை நான் அறிவிக்கிறேன். இது 4வது திட்டமாக பிரதமரின் திட்டத்தின் கீழ் வருகிறது. அது மாநில அரசுகளோடு சேர்ந்து இந்த திறன் வளர்ப்பு செய்யப்படும். 20 லட்சம் இளைஞர்கள் அடுத்த 5 ஆண்டுகளில் திறன் மேம்பாட்டில் ஈடுபடுவார்கள். 1000 தொழில் பயிற்சி நிலையங்கள் இன்று மேம்படுத்தப்படும். அதிலே வெளியீடு சார்ந்து இருக்க வேண்டும். அதிலே கொடுக்கக்கூடிய திட்டங்களினுடைய மேம்பாடு, அவர்களுடைய தொழில் தேவைகள், புதிய பாடத்திட்டங்கள்
வகுக்கப்பட்டு தேவைக்கு ஏற்ப அது கொண்டு வரப்படும். திறன் மேம்பாட்டுக்கான கடன்கள், இந்த நவீன திறன் மேம்பாடு கடன் என்பது 7.5 லட்சம் ரூபாய் வரையில் கடன் வழங்குவதற்கு அரசு சார்ந்த உத்தரவாதத்தின் கீழ் இது வழங்கப்படும். இதன் மூலம் 25,000 மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இதன் மூலம் பயன்பெறுவார்கள். கல்வி கடன்கள், நம்முடைய இளைஞர்கள் யாருக்கு தகுதி பெறவில்லையோ, எந்த பயனின் கீழும் எந்த திட்டத்தின் கீழும் பயன்பெறவில்லையோ அவர்களுக்கான ஒரு திட்டம். நாங்கள் ஒரு நிதி திட்டத்தை 10 லட்சம் ரூபாய் வரையிலான கடன்கள், அது உயர் கல்விக்காக அவர்கள் உள்நாட்டு நிலையங்களில் கல்வி நிலையங்களில் சேரும் பொழுது நாங்கள் உதவி செய்வோம். வவுச்சர்கள், இதற்காக வவுச்சர்கள் கொடுக்கப்படும். 1 லட்சம் மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும். அதில் வருடாந்திர வட்டி சலுகையும் இருக்கும். அது 3% வரை இருக்கும். முன்னுரிமை 3, மனிதவளம் மற்றும் சமூக நீதியில் உள்ளடக்கம். அனைவருக்குமான பலன். எங்களது அரசு அனைவரையும் உள்ளடக்கிய அனைத்து துறைக்குமான முன்னேற்றத்தில் கவனம் கொண்டுள்ளது. குறிப்பாக விவசாயிகள், பெண்கள், ஏழைகள் ஆகியவர்களுக்கு. இதற்காக அனைத்து தகுதி வாய்ந்த மக்களுக்கும் பல்வேறு திட்டங்கள் மூலமாக கல்வி, சுகாதாரம் உட்பட அனைத்து திட்டங்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படும். பொருளாதார நடவடிக்கைகளை முன்னேற்றும் திட்டங்கள் கைவினைஞர்களுக்கு, சுய உதவிக்குழு சேர்ந்தவர்களுக்கு, பட்டியலின பழங்குடியினருக்கு, பெண் தொழில் முனைவோருக்கு, நடைத்தெரு வியாபாரிகளுக்கு ஆகிய பிரதமர் ஸ்வநிதி திட்டம், ஸ்டாண்ட் அப் இந்தியா போன்ற திட்டங்கள் விரிவாக்கப்படும். பூர்வோதயா, நாட்டின் கிழக்கு பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு மிகவும் வலிமையான கலாச்சார தொடர்புகள் கொண்டவர்கள், அவர்களுக்கான பூர்வோதயா திட்டம் உருவாக்கப்படுகிறது. அவர்களுக்கான அந்த பகுதிக்கான கிழக்கு பகுதிக்கு பீகார், ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளம், ஒடிஷா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்களை உள்ளடக்கிய இந்த பகுதிக்கு சிறப்பு திட்டங்கள் வகுக்கப்படும். இதில் மனிதவளம், உள்கட்டமைப்பு, பொருளாதார வாய்ப்புகள் உருவாக்கம் ஆகியவை இருக்கும். இது அந்த பகுதி மக்களுக்கு விகசித் பாரத், வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கு அவர்களுக்கு ஊக்கமளிக்கும். கயாவில் ஒரு தொழில் முனையம் அமைக்கப்படும். இந்த வழித்தடத்தின் மூலமாக கிழக்கு பகுதியின் தொழில் வளர்ச்சி மேம்படுத்தப்படும். இந்த கயாவில் இருக்கும் இந்த மையம் ஒரு மிகப்பெரிய மாதிரியாக இருக்கும். நமது பண்டைய கலாச்சார மையங்களின் ஒரு மையமாக இது இருக்கும். அதை இன்றைய பொருளாதாரத்துடன் இணைக்கும் ஒரு மையமாக இது இருக்கும். இதில் வளர்ச்சியும் நமது பழங்கால பண்பாடும் ஒன்றாக இணைக்கப்பட்டு வளர்ச்சியை நோக்கிய பயணம் இருக்கும். சாலை இணைப்பு திட்டங்களும் இதில் இருக்கும். 1, பட்னா பூர்ணியா விரைவு சாலை, பக்சர் பாதல்பூர் விரைவு சாலை. 3, போத்கயா, ராஜ்கீர், வைஷாலி மற்றும் தர்பங்கா சாலைகள். 4, கூடுதலான இருவழி சாலை கங்கைக்கு குறுக்கே 26,000 கோடி ரூபாயில் செலவில் இது கட்டமைக்கப்படும். மின் திட்டங்கள் 2400 மெகாவாட் மின் ஆலை பீர்பைன்தேலில் 21,400 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். புதிய விமான நிலையங்கள், மருத்துவக் கல்லூரிகள், விளையாட்டு உள்கட்டமைப்புகள் ஆகியவை பீகாரில் உருவாக்கப்படும்.
கூடுதலாக ஒதுக்கீடு என்பது வழங்கப்படும். அதற்கு மூலதன செலவினங்களுக்காக இது ஒதுக்கப்படும். இது பீகார் அரசின் கோரிக்கைக்கு ஏற்ப வழங்கப்படுகிறது. பல்தரப்பு வளர்ச்சி வங்கிகளுக்கான இந்த திட்டம் விரைவுபடுத்தப்படும். ஆந்திர பிரதேஷ் மறுசீரமைப்பு சட்டம். எங்களது அரசு தொடர்ந்த விரிவான முயற்சிகள் எடுத்திருக்கிறது. இந்த சட்டத்தை பாதுகாப்பதற்காக இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நாங்கள் இந்த மாநிலத்துக்கான ஒரு தலைநகர் தேவை என்பதை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இதன் அடிப்படையில் ஒரு சிறப்பு நிதி உதவி பல்துறை நிறுவனங்களுக்கு வழங்கப்படும். இது நடப்பு நிதியாண்டில் 15,000 கோடி ரூபாய் அவர்களுக்காக ஒதுக்கப்படும். கூடுதலான தொகை வரும் ஆண்டுகளில் வழங்கப்படும். எங்களது அரசு நிதி மற்றும் விரைவான நிறைவு என்பது இந்த போலாவரம் திட்டத்தின் இவற்றுக்கான உறுதியை பூண்டிருக்கிறது. இது ஆந்திர பிரதேசத்தின் உயிர் நாடியாக இருக்கிறது. அந்த விவசாயிகளுக்கு இது மிகவும் முக்கியமான திட்டமாகும். இது நமது நாட்டின் உணவு பாதுகாப்புக்கும் முக்கியமானது. இந்த சட்டத்தின்படி ஆந்திர பிரதேஷ் மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தொழில் வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவதற்காக முக்கியமான உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு நிதி ஒதுக்கப்படும். நீர், மின்துறை, ரயில்வே மற்றும் சாலைக்காக கொப்பர்த்தி நோட் விசாகப்பட்டினம் சென்னை தொழில் வழித்தடத்தில் மற்றும் மொரவக்கல் நோட் ஹைதராபாத் பெங்களூர் வழித்தடத்தில் இவற்றுக்கு வழங்கப்படும். கூடுதல் ஒதுக்கீடு இந்த ஆண்டு மூலதன செலவினங்களுக்காக வழங்கப்படும். இது பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும். பின்தங்கிய பகுதிகளான ராயலசீமா, பிரகாசம், வடக்கு கரையோர ஆந்திரா ஆகியவும் இந்த திட்டத்தின்படி, இந்த சட்டத்தின்படி அவற்றுக்கும் நிதி ஒதுக்கப்படும். பிரதமர் வீட்டு வசதி திட்டம் 3 கோடி கூடுதல் வீடுகள் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் வழங்கப்படும். அவற்றுக்கான அறிவிப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு தேவையான ஒதுக்கீடுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. பெண்கள் சார்ந்த வளர்ச்சி, மகளிருக்கான வளர்ச்சிக்காக இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கீடு என்பது 3 லட்சம் கோடிக்கும் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக பெண்களின் திறன் வளர்ப்புக்காக. இது எதை குறிக்கிறது என்றால், எங்களது அரசின் பெண்களின் பொருளாதாரத்தில் பெண்களின் நிலைக்கு எங்கள் அரசு அளிக்கும் முக்கியத்துவத்தை, பிரதம மந்திரி பழங்குடியினர் திட்டம் என்பது அந்த பழங்குடியினரின் இந்த சமூக பொருளாதார திட்டங்களில் அந்த பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் அந்த குடும்பங்களுக்கு இந்த திட்டங்கள் இறுதி சாமானிய மக்கள் வரை சென்று சேரும் ஒரு திட்டமாக இது அமையும். இது 63,000 கிராமங்களில் 5 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு இது சென்றடையும். வடகிழக்கு பகுதிகள் அஞ்சலகத்தின் 100க்கும் அதிகமான கிளைகள் வடகிழக்கு பிராந்தியத்தில் அமைக்கப்படும். இதன் மூலம் வங்கி சேவைகள் மேம்படுத்தப்படும். இந்த ஆண்டு 2.66 லட்சம் கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சிக்காக ஒதுக்கி இருக்கிறேன். இதில் ஊரக உள்கட்டமைப்பும் அடங்கும். முன்னுரிமை 4 உற்பத்தி மற்றும் சேவைகள். MSMEக்களுக்கான ஆதரவு இதில் இருக்கும். சிறப்பு கவனம் இந்த சிறு குறு தொழில்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர்கள் அதிகமாக தேவைப்படும் துறைகளில் இதில் ஒழுங்குமுறை
மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. தொழில்நுட்ப வசதிகளுக்கான ஆதரவு வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு சர்வதேச ரீதியில் அவர்கள் போட்டியிடும் திறன் வளர்க்கப்படும். கடன் உத்தரவாத திட்டம் உற்பத்தி துறையில் MSME நிறுவனங்களுக்கு வழங்கப்படும். கடன்களை இந்த உபகரணங்கள் வாங்குவதற்கான அடமானம் இல்லாத கடன் வழங்கும் இந்த திட்டம், கடன் உத்தரவாத திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். இந்த திட்டத்தின்படி கடன் அபாயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும். சுயநிதி ஒரு விண்ணப்பதாரருக்கும் இதற்கான 100 கோடி ரூபாய்க்கான கடன் உத்தரவாதம் வழங்கப்படும். இந்த கடன் தொகை அதிகமாகவும் இருக்கலாம். கடன் வாங்குபவர் ஒரு உத்தரவாத தொகை செலுத்த வேண்டும். வருடாந்திர தொகையும் செலுத்துவதன் மூலமாக இந்த கடன் தொகை குறைக்கப்படும். பொதுத்துறை வங்கிகள் அவர்கள் தங்கள் திறன்களை வளர்த்து கொண்டு இந்த MSME நிறுவனங்களுக்கு அவர்களே கடன் வழங்க முடியும். அவர்கள் முன்வந்து இந்த வளர்ச்சியில் ஈடுபடுவார்கள். இந்த MSME நிறுவனங்களின் அவர்களின் டிஜிட்டல் ஃபுட்பிரிண்ட்ஸின் அடிப்படையில் அவர்களுக்கான புள்ளிகள் வழங்கப்படும். இது மரபு சார்ந்த மதிப்பீட்டு முறை இதன் மூலமாக மாற்றப்படுகிறது. அவர்களின் சொத்து மற்றும் விற்றுமுதலின் அடிப்படையில் இருந்த இந்த மரபு சார்ந்த விதம் இப்பொழுது மாற்றப்படுகிறது. அவர்கள் இதன் மூலமாக முறை சார்ந்த கணக்கு அமைப்புக்குள் வருகிறார்கள். அவர்களின் சிக்கலான நேரங்களில் அவர்களுக்கு ஆதரவு. இது ஒரு புதிய நெறிமுறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. வங்கியின் கடன் அவர்களின் சிக்கலான நேரங்களிலும் அவர்களுக்கு தொடர்ந்து வழங்கும் ஒரு திட்டம் இது. அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட காரணங்களுக்காக அவர்களுக்கு ஏற்படும் சிக்கல்களிலிருந்து அவர்களை மீட்பதற்காகவும் தொடர்ந்து அந்த கடனை அவர்கள் பெறுவதற்காகவும் இது வழங்கப்படுகிறது. இது ஒரு அரசு சார்ந்த நிதியிலிருந்து வழங்கப்படும். முத்ரா கடன்களின் வரம்புகள் நீட்டிக்கப்படும். இப்பொழுது 10 லட்சம் இருப்பது 20 லட்சமாக உயர்த்தப்படுகிறது. ஏற்கனவே கடன் பெற்று அவர்கள் முந்தைய கடன்களை திரும்ப செலுத்தி இருந்தால் அவர்களுக்கான ஊக்கமாக இது இருக்கும். MSMEக்கள் தங்கள் செயல்பாட்டு மூலதனத்தை அதிகப்படுத்துவதற்காக அவர்களுக்கான விற்றுமுதல் வரம்பை 500 கோடியிலிருந்து 250 கோடியாக குறைத்து வசதி செய்து கொடுத்திருக்கிறேன். இதன் மூலமாக 22 அதிகமான CPSEக்கள் மற்றும் 7000 அதிகமான நிறுவனங்கள் இந்த கட்டமைப்புக்குள் வரும். சிட்பி கிளைகள் MSME தொகுதிகளில் சிட்பி புதிய வங்கிகளை திறக்கும். தனது சேவைகளை அனைத்து முக்கியமான MSME தொகுதிகளுக்கும் வழங்கும் வண்ணம் இது நீட்டிக்கப்படும். நேரடி கடன் அவர்களுக்கு வழங்கப்படும். 24 கிளைகள் இந்த ஆண்டு திறக்கப்படும். இதன் மூலமாக 168 தொகுதிகள் சேவை பெறும். மொத்தம் 264 தொகுதிகள் இருக்கின்றன. உணவுக்கான சோதனை மற்றும் சான்றிதழுக்கான இந்த MSME துறைகளில் உள்ள இந்த உணவு சான்று வழங்கும் இந்த துறைகளுக்கு நிறுவனங்களுக்கு சோதனை மையங்கள் அமைப்பதற்கான கடன் வழங்கப்படும். இ-காமர்ஸ் ஏற்றுமதி மையங்கள் கைவினை கலைஞர்கள் தங்களது பொருட்களை சர்வதேச சந்தையில் விற்பனை செய்வதற்காக ஏற்றுமதி மையங்கள் அரசு தனியார் கூட்டாளித்துவத்தில் ஏற்படுத்தப்படும்.
இதன் மூலமாக வர்த்தகம் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த அனைத்து சேவைகளும் ஒரு கூரையின் கீழ் கிடைக்கும். உற்பத்தி மற்றும் சேவைகளின் ஊக்கம். 5வது திட்டமாக பிரதமரின் தொகுதியிலிருந்து ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது ஒரு விரிவான திட்டம். இதன் மூலமாக இன்டர்ன்ஷிப் வழங்கப்படும். 500 முதல் தர நிறுவனங்களில் கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும். தொழிற்பயிற்சி அவர்கள் பெற முடியும். 12 மாதங்களுக்கு அவர்கள் களத்திலேயே இருந்து அந்த தொழிலை பற்றிய பயிற்சியை எடுத்துக்கொள்வார்கள். இதன் மூலமாக அவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பெருகும். 5000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு உதவித்தொகை அவர்களுக்கு வழங்கப்படும். மேலும் ஒரு முறை 6000 ரூபாயான ஒரு உதவித்தொகையும் கிடைக்கும். இந்த செலவு நிறுவனங்களை சார்ந்தது. அவர்களின் CSR நிதிகளிலிருந்து இதை அவர்கள் வழங்கலாம். தொழிற்சாலை நிதிகள். நமது தொழிற்சாலைகள், தொழில் அமைப்புகள் முதலீடுகளுக்கு தயாராக இருக்கின்றன. உள்கட்டமைப்பு 100 நகரங்களில் மாநிலங்கள் மற்றும் மாநில அரசுகள் மற்றும் தனியார் துறையின் ஒருங்கிணைப்புடன் செயல்படுத்தப்படும். 12 தொழிற்பூங்காக்கள் தேசிய தொழில் வழித்தட திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இல்லை, அமருங்கள். ரெண்டல் ஹவுசிங். வாடகை வீடு. சத்திரம் போன்ற ஒரு அமைப்புடன் அது தொழிலாளர்களுக்கானது. மீண்டும் கூறுகிறேன், வாடகை வீடு, அதில் சத்திரம் போன்ற ஒரு அமைப்பு தொழிற்சாலை பணியாளர்களுக்காக. இது PPP மோடில் செய்யப்படும். இது அந்த தொழில் நிறுவனங்களுக்கு மீதான ஒரு செலவாக இருக்கும். கப்பல் துறை சார்ந்த தொழில்கள். இந்தியாவின் கப்பல் துறை தொழில் வளர்ப்பதற்காகவும் வேலை வாய்ப்பை இதில் பெருக்குவதற்காகவுமான ஒரு திட்டமாக இது இருக்கும். முக்கியமான தாது பொருட்கள் திட்டம், கனிம திட்டம். இது வீட்டு பயன்பாட்டுக்கான கனிமங்கள் மற்றும் வெளிநாட்டு தேவைகளுக்கானவை என்பதற்கான ஒரு அமைப்பாக இது இருக்கும். இதன் மூலமாக திறன் வளர்ப்பு மேம்படுத்தப்படும். இதற்கான நிதி உதவியும் வழங்கப்படும். வெளிநாட்டு கனிம சுரங்கம். வெளிநாடுகளில் சுரங்கத்திற்கான இந்த தொகுதிகள் ஏற்கனவே செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. எண்ம பொது உள்கட்டமைப்பு வசதிகள். இந்த DPI மக்கள் தொகை சார்ந்து இந்த திட்டங்கள் வகுக்கப்படும். இதன் மூலமாக வணிக வாய்ப்புகள் தனியார் துறைக்கு வழங்கப்படும். இ-காமர்ஸ், கல்வி, சட்டம், நீதி, MSME மற்றும் நகர்ப்புற மேலாண்மை ஆகிய துறைகளில் இது இறங்கும். IBC சுற்றுச்சூழலுக்கான ஒரு தளம். இது திவால் சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கான வெளிப்படையான ஒரு தன்மை, காலக்கெடுவுக்குள் நடைமுறைகளை போன்ற வசதிகள் அதிகரிக்கப்படும். LLP-களின் முன்வந்து மூடுதல். அவர்கள் CPACE என்பது அவர்களுக்கான அந்த LLP-களின் மூடுதல் என்பதை அவர்கள் முன்வந்து செய்வதற்கு இது வழிவகுக்கும். தேசிய கம்பெனி சட்ட தீர்ப்பாயம் 1000 கம்பெனிகளுக்கும் அதிகமாக இதில் ஈடுபடுத்தப்படும். இதன் மூலமாக 3.3 லட்சம் கோடி
கடன் வழங்குபவருக்கு இது பயனளிக்கும். கூடுதலாக 28,000 வழக்குகள், இதில் 10 லட்சம் கோடி ரூபாய் இப்பொழுது தீர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த சட்டத்தில் தேவையான மாற்றங்களை மேற்படுத்தி இதற்கு மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்திற்கான அதிகாரம் அதிகரிக்கப்படும். கூடுதல் தீர்ப்பாயங்கள் அமைக்கப்படும். அவற்றில் சில முற்றிலுமாக கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் வரும் வழக்குகளை கவனிப்பதற்காக இருக்கும். கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள் கூடுதலாக அமைக்கப்படும். இதன் மூலம் கடன் திரும்பப் பெறுவது விரைவுபடுத்தப்படும். முன்னுரிமை 5, நகர்ப்புற வளர்ச்சி. நகரங்கள் முன்னேற்றப்பட வேண்டும். மாநில அரசுகளுடன் இணைந்து இதை வளர்ச்சி மையங்களாக இந்த நகரங்களை உருவாக்க மத்திய அரசு செயல்படும். நகர் திட்டங்கள் மூலமாக இவை மேற்கொள்ளப்படும். புதுமையான புது நகரங்களை உருவாக்கும் திட்டங்கள், ப்ரவுன்ஃபீல்டு தற்போது உள்ள நகரங்களை மேம்படுத்துவதற்காக எங்களது அரசு ஒரு திட்டத்தை உருவாக்கும். சந்தை சார்ந்த முறைகள் மற்றும் ஒழுங்குமுறை ஆகியவற்றை உள்ளடக்கி உருவாக்கும். போக்குவரத்து சார்ந்த மேம்பாடு. 14 பெரிய நகரங்களுக்கு போக்குவரத்து சார்ந்த மேம்பாட்டு திட்டம் என்பது 14 லட்சம் என்ற முதலீட்டின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும். இது உக்தி சார்ந்த திட்டத்தின் அடிப்படையில் முதலீடுகளுடன் மேற்கொள்ளப்படும். நகர்ப்புற PM ஆவாஸ் திட்டம் நகர்ப்புற திட்டத்தின் கீழ் 1 கோடி ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கு 10 லட்சம் கோடி முதலீட்டில் வீடுகள் கட்டித்தரப்படும். இதில் மத்திய உதவி 2.2 லட்சம் ரூபாய் அடுத்த 5 ஆண்டுகளில் வழங்கப்படும். இதற்கு வட்டியற்ற விலை கடன்களும் இதற்காக வழங்கப்படும். கொள்கை மாற்றங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள். வாடகை வீடுகளுக்காக வெளிப்படைத்தன்மையை கொண்டு வருவதற்காக கூடுதல் நிதி ஆதாரங்களும் தரப்படும். தண்ணீர் மற்றும் சுகாதாரம். மாநில அரசுகளுடன் ஒன்றிணைந்து சர்வதேச வங்கிகளுடன் சேர்ந்து இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு மையங்கள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்களை 100 பெரிய நகரங்களுக்கு நாம் திட்டங்களின் மூலமாக செயல்படுத்த இருக்கிறோம். இந்த திட்டங்களில் சுத்திகரிக்கப்பட்ட நீரை விவசாயத்திற்கு பயன்படுத்தும். அருகிலுள்ள நீர்நிலைகளிலும் அவை சேமித்து வைக்கப்படும். PM சுயநிதி திட்டத்தின் வெற்றியின் அடிப்படையில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துவதில் உதவி செய்ததை கணக்கில் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 100 வாராந்திர சாலையோர உணவு மையங்களை தேர்வு செய்து அதற்கான நிதி உதவி வழங்கப்படும். பத்திர கட்டணங்கள். அதிக பத்திர கட்டணங்கள் உள்ள மாநிலங்களில் அதை ஒரே சீராக கொண்டு வருவதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம். மேலும் பெண்கள் வாங்கும் சொத்துக்களுக்கான இந்த பத்திர செலவுகளையும் குறைப்பதற்கான திட்டம் மேற்கொள்ளப்படும். இது நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்திற்கு ஒரு முக்கிய பங்களிப்பை வழங்கும். 6வது முன்னுரிமை மின்ஸ் திட்ட மேம்பாடு. வளங்கள் நிறைந்த சிறந்த ஒரு மேலாண்மை திட்டத்தையும் கொண்டு வருவோம். இந்த மின்சார திட்டம் என்பது விலை குறைந்ததாகவும் அனைவரும் பெறக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இதற்காக இந்த மின் வழித்தடங்களை மேம்படுத்து வளர்ச்சி, சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக மின்சாரம் தயாரித்தல் போன்ற திட்டங்கள் மேற்கொள்ளப்படும். சூரிய சக்தி மூலமாக பிரதமர் சூரிய சக்தி உற்பத்தி வீட்டு திட்டம் என்பது
இடைக்கால திட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ள அடிப்படையில் பிரதமர் வீட்டு மின்சார உற்பத்தி திட்டம் வீடுகளிலே மொட்டை மாடியிலே மின்சார உற்பத்தி தகடுகள் நிறுவப்படும். இதன் கீழ் 1 கோடி வீடுகளுக்கு இலவச 300 யூனிட்கள் வரை அவர்களுக்கு இலவச மின்சாரம் கிடைக்கும் வாய்ப்பு உருவாக்கப்படும். இந்த திட்டம் மிக சிறந்த பலனை வழங்கியுள்ளது. 1.8 கோடி பதிவுகள் இதில் பெறப்பட்டுள்ளன. 14 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. அவை மேலும் ஊக்கப்படுத்தப்படும். பம்ப் சேமிப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த மின்சாரத்தை சேமித்து வைப்பதற்காகவும் அவற்றை வளர்ந்து வரும் தேவைகளுக்கு ஏற்ப இந்த புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை இடைக்காலத்திலும் நீண்ட காலத்திலும் பயன்படுத்துவதற்காக அவை இந்த திட்டம் செயல்படுத்தப்படும். சிறிய மற்றும் அணு உலைகளை உருவாக்குதல். அணு மின் உற்பத்தி என்பது வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கும். நமது அரசு தனியார் துறையுடன் ஒன்று பாரத் சிறிய அணு உலைகளை உருவாக்கும். இரண்டாவது பாரத் சிறிய மாதிரி அணு உலைகளை உருவாக்க ஆராய்ச்சி மேம்பாடு திட்டங்கள் உருவாக்கப்படும். மூன்றாவது புதிய திட்டங்களை இந்த அணுமின் ஆராய்ச்சிக்காக மேற்கொள்ளப்படும். இந்த ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்காக இதில் உள்ள நிதி கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்படும். நவீன அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் நீர்மின் திட்டங்கள். நமது நாட்டின் பிரத்யேக வடிவமைப்பில் உருவாக்கப்பட்ட அல்ட்ரா சூப்பர் கிரிட்டிக்கல் நீர்மின் திட்டங்கள் அனல்மின் திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. MTPC மற்றும் BHEL உடன் இணைந்து ஒரு முழு 800 மெகாவாட் வர்த்தக ரீதியான மையம் உருவாக்கப்படும். இது LTEC தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும். இந்த அரசு தேவையான நிதி உதவிகளை வழங்கும். பிரத்யேகமான நமது மின் உற்பத்தி திட்டத்தை மேம்படுத்துவதற்காக எஃகு உற்பத்தி திறன் மற்றும் உயர்ந்த இதர உலோக உற்பத்திகளுக்காகவும் இது மிக சிறந்த பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். இது வளர்ச்சி கடுமையாக உள்ள ஒரு தொழில்துறைகளுக்கு உதவிக்காக அவர்களுக்கு உமிழ்வு சட்டங்கள் ஒழுங்குபடுத்தப்படும். இந்த தொழில்களின் போக்குவரத்து சார்ந்த தற்போது செயல்பட்டு பாரம்பரிய மற்றும் சிறு நிறுவனங்களுக்கு ஆதரவு வழங்குதல். முதலீட்டு அடிப்படையிலான ஒரு small industries in 60 clusters. 60 தொகுதிகளில் இந்த தொழில் நிறுவனங்கள் செயல்படுத்தப்படும். இது பித்தளை தொடர்பாகவும் இருக்கும். அவற்றை முழுமையான புதுப்பிக்கவல்ல தூய்மையான எரி ஆற்றல் துறைகளாக மாற்றப்படும். அதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும். இது 100 தொகுதிகளில் அடுத்த கட்டத்தில் செயல்படுத்தப்படும். முன்னுரிமை 7 அடிப்படை கட்டமைப்பு முதலீடுகள் மத்திய அரசின் மூலமாக நடத்தப்படுகிறது. அது மத்திய அரசு கடந்த ஆண்டுகளில் அந்த கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு பல முயற்சிகளை செய்து வருகிறது. அது பல அடுக்கு வெளிப்பாடுகளையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி இருக்கிறது. அதனால் கடுமையான நிதி உதவியையும் அதற்கு வழங்கியிருக்கிறோம். அதற்கு அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் இது செய்வோம். இதன் மூலமாக பல முன்னுரிமைகளின் அடிப்படையிலும் நிதியின் ஒட்டுமொத்த நிலையின் அடிப்படையிலும் இது செயல்படுத்தப்படும். 11,11,111 கோடி என்பது மூலதன முதலீடுக்காக வழங்கப்படுகிறது. இது 3.4% GDPயில் இருக்கும்.
அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிக்கான மூலதனம் முதலீடு என்பது மாநில அரசுகளின் மூலமாகவும் இருக்கும். இதே அளவிற்கு மாநில அரசும் செயல்படுத்துவதற்கும் அவர்களுடைய வளர்ச்சி முன்னுரிமைகளின் அடிப்படையிலும் இது செயல்படும். 1.5 லட்சம் கோடி என்பது வட்டியில்லா நீண்டகால கடன்களாக இந்த ஆண்டு மாநிலங்களுக்கு உதவி செய்வதற்கு, அவர்களுடைய நிதி ஆதாரங்களை பலப்படுத்துவதற்கு வழங்கப்படும். அடிப்படை கட்டமைப்பு வசதி துறையில் தனியார் முதலீடுகள், இந்த தனியார் துறைகளின் மூலமாக திறன் சார்ந்து இது வழங்கப்படும். அது நெறி சார்ந்தும் வழங்கப்படும். அந்த கட்டமைப்பை உருவாக்கப்படும், அது வகுக்கப்படும். பிரதம மந்திரி கிராம சாலைகள் திட்டம் கட்டம் 4 இந்த திட்டத்தின் கீழ் தொடங்கப்படும். அதன் மூலமாக அனைத்து பருவநிலைகளுக்கும் ஏற்ற சாலை தொடர்புகளை உருவாக்குவதற்கு 25,000 ஊரக பகுதிகளில் இது செலுத்தப்படும். அது மக்கள் தொகை அதிகரிக்கும் போதும் இது பயன்படுத்தப்படும். பாசன மற்றும் வெள்ள பாதிப்புகளை குறைப்பது. பீகார் என்பது பல்லெடும் காலமாக வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது வெளி நாட்டிலிருந்து உள்ளு வருவதாக இருக்கிறது. இந்த வெள்ளம் சார்ந்த பாதிப்புகளை தடுப்பதற்கு, நேபாளத்திலிருந்து வரும் வெள்ளத்தின் காரணமாக அது ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு, இந்த பாசன மேம்பாடு திட்டத்தை உருவாக்குவதற்கு நம்முடைய அரசு நிதி ஆதரவை மதிப்பிடப்பட்ட அளவிற்காக 11,500 கோடி ரூபாய் அளவிற்கு பீகாருக்கு இந்த உதவி வழங்கப்படும். கோசி மீச்சி மாநிலங்களிடை தொடர்பு மற்றும் 20 இதர நடைமுறை திட்டங்கள், நதி கரைகள் மேம்பாடு, நதி சுற்றுச்சூழல் பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பது, கோசி தொடர்பான வெள்ள பாதிப்பு குறைப்பு, பாசன திட்டங்கள் ஆகியவை இதன் மூலமாக மேம்படுத்தப்படும். அசாமும் ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளத்தை எதிர்கொண்டு வருகிறது. பிரம்மபுத்திரா நதியின் காரணமாகவும் அதன் கிளை நதிகள் காரணமாகவும் இது ஏற்படுகிறது. இந்தியாவிற்கு வெளியிலிருந்து இது ஏற்படுகிறது. நாம் அசாமிற்கு இந்த வெள்ளத்தை கையாள்வதற்காகவும் அது சார்ந்த திட்டங்களுக்காகவும் நிதி ஒதுக்கீடு செய்கிறோம். ஹிமாச்சல் பிரதேஷ் மிகவும் விரிவான இழப்புகளை சந்தித்தது. இது கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஏற்பட்டது. நமது அரசு அந்த மாநிலத்திற்கு மறு கட்டமைப்பதற்கும் நிவாரணப் பணிகளுக்காகவும் பல்முனை உதவி மூலமாக நாம் இதனை வழங்க இருக்கிறோம். உத்தராகண்டிலும் கூட மேக வெடிப்பு மழை காரணமாகவும் வெள்ளத்தின் காரணமாகவும் பெரும் பாதிப்பை எதிர்கொண்டது. அவர்களுக்கும் நிதி உதவி வழங்கியிருக்கிறோம். சமீபத்தில் சிக்கிமிலும் மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அந்த மாநிலம் முழுவதும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அவர்களுக்கும் நாங்கள் நிதி உதவி வழங்கியுள்ளோம். சுற்றுலா என்பது எப்போதுமே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அம்சமாக நமது நாகரிகத்தில் இருந்துள்ளது. இந்தியாவை ஒரு மிகப்பெரிய சுற்றுலா மையமாக உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம். இது வேலைவாய்ப்பையும் முதலீட்டையும் மேம்படுத்தும், மேலும் மிகப்பெரிய பொருளாதார வாய்ப்புகளையும் இதர துறைகளுக்கு வழங்கும். இதில் குறிப்பிட்டுள்ள நடவடிக்கைகள், இடைக்கால பட்ஜெட்டில் குறிப்பிட்டுள்ள நடவடிக்கைகள் கூடுதலாக விஷ்ணுபாத் கயாவில் உள்ள விஷ்ணுபாத் கோயில் மற்றும் பௌத்த கயாவில் உள்ள பீகாரில் உள்ள கோயில்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புனித யாத்திரிகர்கள் மையமாக இருக்கின்றன. விஷ்ணுபாத் வளாகம் மற்றும் மகாபோதி கோயில் வளாக பகுதிகள் அவற்றுக்கு காசி விஸ்வநாதர் வழித்தடத்திற்கான வழங்கப்பட்ட ஆதரவு போல் உலகத்தரம் வாய்ந்த புனிதர் யாத்திரிகர் மையமாக உருவாக்குவதற்கான திட்டம் செயல்படுத்தப்படும். ராஜகிர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இந்துக்கள் மையமாக, புத்திஸ்ட் மற்றும் ஜெயினர்களுக்கு முக்கியமான ஒரு மையமாக உள்ளது. 28
முனீஸ்வரதா கோயில் ஜெயின் கோயில் வளாகத்தில் அமைந்துள்ளது. இது மிகவும் பழமையானது. சப்த ரிஷி அந்த நீர்நிலைகள் ஒரு 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 முழுமையான ஒரு ராஜ்கீர் மேம்பாட்டு திட்டம் என்பது உருவாக்கப்பட்டு செயல்படுத்தப்படும். எங்களது அரசு நலந்தாவை மேம்படுத்த ஒரு முக்கிய சுற்றுலா மையமாக உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். நலந்தா பல்கலைக்கழகமும் மேம்படுத்தப்படும். அது அதன் பழங்கால ஒரு பெருமையான நிலைக்கு கொண்டு செல்லப்படும். ஒரிசாவின் இயற்கை அழகு கோயில்கள், நினைவு சின்னங்கள், அதனுடைய கைவினைப் பொருட்கள், அதனுடைய இயற்கை நிலப்பரப்புகள் மற்றும் அழகான கடற்கரைகள் யாவும் அதனை ஒரு அற்புதமான ஒரு சுற்றுலா மையமாக ஆக்குகிறது. நமது அரசு அவர்களது மேம்பாட்டிற்காக ஒரிசாவிற்கும் நிதி உதவி வழங்கும். முன்னுரிமை 8 புதுமை, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு. நாம் அனுசந்தான் தேசிய ஆராய்ச்சி நிதியை அடிப்படை ஆராய்ச்சிக்காகவும் ஒரு புதிய மாதிரிகளை உருவாக்கவும் பயன்படுத்துவோம். அதற்காக தனியார் துறை ஊக்கப்படுத்தப்பட்ட ஆராய்ச்சிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும் அதனை வர்த்தக ரீதியாக பயன்படுத்தவும் 1,00,000 கோடி தொகையை இந்த இடைக்கால பட்ஜெட்டின் அடிப்படையில் நாம் வழங்குகிறோம். விண்வெளி திட்டம், நாம் தொடர்ந்து இந்த விண்வெளி பொருளாதாரத்தை 5 மடங்காக அடுத்த 10 ஆண்டுகளில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வெஞ்சர் கேபிட்டல் நிதியம் என்பது 1,00,000 கோடி ரூபாய் உருவாக்கப்படும். அடுத்த தலைமுறை policy framework. We will formulate. நாம் ஒரு பொருளாதார கட்டமைப்பை பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு மேம்பட்ட ஒரு அணுகுமுறையாக அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்காகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் தொடர்ந்து வளர்ச்சியை உறுதி செய்யவும் மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த ஊக்கத்தொகையின் அடிப்படையிலான திட்டங்கள்: 1 உற்பத்தி அம்சங்களை மேம்படுத்துதல், 2 சந்தைகளில் மற்றும் துறைகளையும் அதிக செயல்திறன் மிக்கதாக ஆக்குதல். இந்த சீர்திருத்தங்கள் அனைத்து உற்பத்தி அம்சங்களையும் நிலம், தொழிலாளர், முதலீடு மற்றும் தொழில்முனைவு, தொழில்நுட்பம் ஆகிய அனைத்தையும் ஒட்டுமொத்த உற்பத்தியை மேம்படுத்துவதற்கான ஒரு ஆதாரங்களாக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றும் முறையாக பயன்படுத்தும். பல்வேறு இந்த சீர்திருத்தங்கள் மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்குமான ஒத்துழைப்பு அவசியமாகிறது. அதேபோல் நாட்டின் வளர்ச்சி என்பது மாநிலங்களின் வளர்ச்சியை சார்ந்துள்ளதால் நாம் கூட்டுறவு கூட்டாட்சியை உறுதி செய்வதற்காக சீர்திருத்தங்களை விரைவாக செயல்படுத்துவதற்காக நான் ஒரு 50 ஆண்டு வட்டியில்லா கடன் திட்டம் என்பதை பின்வரும் சீர்திருத்தங்களை கொண்டு வருகிறேன். Land related. நிலம் சார்ந்த சீர்திருத்தங்கள் மற்றும் நடவடிக்கைகளே. கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களிலே நிலம் சார்ந்த நிர்வாகத்திற்காக 1 நில திட்டமிடுதல் மற்றும் மேலாண்மை, 2 நகர்ப்புற திட்டமிடுதல் மேலாண்மை மற்றும் சட்டங்களை உருவாக்குதல். இவையாவும் அடுத்த 3 ஆண்டுகளில் நிறைவு செய்யப்படும். அதற்கான நிதி ஆதாரத்தை வழங்குவதற்காக செயல்படுத்தப்படும். கிராமப்புற நிலம் சார்ந்த சீர்திருத்தங்கள், அவற்றில் முதலாவது குறிப்பிட்ட நிலப்பரப்புகளை கண்டறிதல். அதற்கான எண்ணிக்கை UN பின் என்பது ஒவ்வொரு நிலப்பரப்புகளுக்கும் ஆதார் என்ற ஒரு அடிப்படையில் உருவாக்கப்படும். ஒரு பாதசாரிகளினுடைய ஒரு வரைபடம் தயாரித்தல், வரைபடங்களுக்கான துணை பிரிவுகளை உருவாக்குதல். 4 நிலப்பரப்புகளான பதிவுகளை உருவாக்குதல், விவசாயிகளின் பதிவுகளுடன் இவற்றை ஒருங்கிணைத்தல். இந்த திட்டங்கள் யாவும் கடன் சிறப்பாக இதர விவசாய சேவைகள் சிறப்பாக வழங்கப்பட உதவி செய்யும். நகர்ப்புற நிலம் சார்ந்த சீர்திருத்தம், நகர்ப்புறங்களில் உள்ள நில ஆவணங்கள் என்பது GIS முறையில் ஒருங்கிணைக்கப்படும். இதற்கான தகவல் தொழில்நுட்ப முறையில் அவற்றை ஒழுங்குபடுத்தவும் புதுப்பிக்கவும் முறைகள் உருவாக்கப்படும். இவை யாவும்
அந்த நகர்ப்புற அந்த உள்ளூர் அமைப்புகளின் நிதி ஆதாரங்களை மேம்படுத்தும், தொழிலாளர்களுக்கான எங்களது அரசு தொழிலாளர்களுக்காக ஒரு விரிவான வேலைவாய்ப்பு மற்றும் திறன்கள் சார்ந்த ஒரு சீர்திருத்தத்தையும் கொண்டு வரும். ஈஸ்ரம் இணையத்தின் மூலமாக இதர இணையங்களுடன் ஒருங்கிணைத்து இவை அனைத்தும் ஒரே இடத்தில் சேவைகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படும். விரைவாக வளர்ச்சி அடைந்து வரும் தொழில் மேம்பாட்டு திறன் தேவைகள் மற்றும் வேலை வாய்ப்புகளை ஒன்றிணைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் உருவாக்கப்படும். திறன்களை வழங்குவோர் இந்த சேவைகள் மூலமாக ஒருங்கிணைக்கப்படுவார்கள். ஸ்ரம் சுவிதா சமாதான் இணையங்கள், இந்த ஸ்ரம் சுவிதா இணையங்கள் எளிமையாக சட்டத்திட்டங்களை நிறுவனங்கள் செயல்படுத்துவதற்கு எளிமைப்படுத்தப்படும். தொழில் முனைவோர் சார்ந்த சீர்திருத்தம், நிதி பொருளாதாரத்தின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக ஒரு நிதி சார்ந்த ஒரு தொலைநோக்கையும் ஒரு உக்தி சார்ந்த ஆவணத்தையும் உருவாக்கும். அதனுடைய அளவு, கொள்திறன் மற்றும் திறன்களின் அடிப்படையில் இவை உருவாக்கப்படும். இது அடுத்த 5 ஆண்டுக்கான ஒரு திட்டத்தை உருவாக்கும், ஒழுங்குமுறைப்படுத்தும், நிதி நிறுவனங்கள் மற்றும் சந்தை பங்கேற்பு ஆகியவற்றை உறுதி செய்யும். Climate finance. நிதி பருவ காலம் தொடர்பான நிதி ஒரு பருவ காலத்தை ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் அதர் சிக்கல்களை சமாளித்தல் மற்றும் பசுமை மாற்றத்திற்கு ஏற்றுக்கொள்ளுதல் ஆகியவை அடங்கும். ஒரு சிறப்பான மற்றும் நெகிழ்வான வகையில் விமானங்கள் மற்றும் கப்பல்களை உருவாக்குவது தொடர்பான திட்டம், வெளிநாட்டு முதலீடுகள், அதற்கான வெளிநாட்டு நேரடி முதலீடுகளுக்கான வசதிகள் எளிமைப்படுத்தப்படும். 2, அதற்கு முன்னுரிமை கொடுத்தல், அதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்துதல், இந்திய பணத்தை ஒரு வெளிநாட்டு பரிமாற்றத்திற்கு பயன்படுத்துதல். என்பிஎஸ் வாத்சல்யா. என்பிஎஸ் வாத்சல்யா என்பது பெற்றோர்கள் மற்றும் பாதுகாப்பாளர்களால் இது செய்யப்படும். இந்த திட்டம் என்பது சீரான வகையில் ஒரு என்பிஎஸ் கணக்காக இருக்கும். தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், நாம் தொழில்நுட்பத்தை வெற்றிகரமாக பயன்படுத்தி இருக்கின்றோம். நம்முடைய பொருளாதாரத்தில் சமத்துவ இன்மையை சீராக்குவதற்கு இதனை பயன்படுத்தி இருக்கின்றோம். குறிப்பாக சாதாரண மக்களுக்கு சந்தையை அணுகுதலுக்கு பயன்படுத்தி இருக்கின்றது. தொழில்நுட்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எண்மயப்படுத்துவதற்காக பொருளாதாரத்தை எண்மயப்படுத்துவதற்கு உதவி செய்திருக்கின்றோம். மேலும் ஜன் விஸ்வாஸ் மசோதா 2.0 கொண்டு வந்திருக்கின்றோம். மேலும் வர்த்தக சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு எண்மயப்படுத்துவதற்கு உதவி செய்யும். டேட்டா கவர்னன்ஸை கலெக்ஷன் மற்றும் அந்த தரவுகளை பயன்படுத்துவதற்கும் புள்ளியியலுக்காகவும் டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கீழ் இது தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்தப்படும். புதிய ஓய்வூதிய திட்டம். ஓய்வூதிய திட்டத்தை ஆய்வு செய்த குழு அதற்கான பணிகளை செய்திருக்கின்றது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்திய ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றது. இது தேவையான விஷயங்களை கவனித்து for 20
நிதி நிர்வகிப்பை செய்து இருக்கிற பொழுதும் கூட 2024-25 ஆண்டுக்கான பட்ஜெட் மதிப்பீடுகள் மொத்த மதிப்பீடு என்பது 32.70 லட்சம் கோடி அது 48.0 கோடி ரூபாய்கள். இந்த வரி வசூல் என்பது 25.3 லட்சம் கோடி. இந்த பற்றாக்குறை என்பது 4.9% ஜிடிபியில் இருக்கிறது. அந்த மொத்த மற்றும் சந்தை பெறுதல் என்பது 2024-25 14.01 லட்சம் கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இது 23-24 விட குறைவாகவே இருக்கும். இந்த நிதி கட்டுமான வழித்தடம் என்பது இந்த பொருளாதாரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது 4.5% குறைவாகவே வைத்திருக்க உறுதி கொண்டிருக்கிறது. 2026-27 வரை இந்த நிதி நிர்வகிப்பை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசினுடைய கடன் என்பது ஒரு சரிவான பாதையில் செல்வதாக இருப்பதாக, ஜிடிபியின் சதவீதத்தை பொறுத்து இருப்பதாக செல்கிறேன். நான் பகுதி 2ற்கு செல்கிறேன். மறைமுக வரிகள். நான் ஜிஎஸ்டியில் தொடர்கிறேன். இது மக்களின் மீதான வரி சுமையை குறைத்திருக்கிறது. வணிகம் மற்றும் தொழில் சார்ந்த வரி சுமைகளை குறைத்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய அளவிலே சாதனையாக இருக்கிறது. இந்த ஜிஎஸ்டியினுடைய பலன்களை மேம்படுத்தும் வகையில் இதை மேலும் எளிமைப்படுத்துவோம். வரி விகிதத்தையும் எளிமைப்படுத்துவோம். அது மற்ற துறைகளும் சென்று சேரும் வகையில் செய்ய வேண்டும். இந்த சுங்க தீர்வை என்பது இது உள்நாட்டு உற்பத்தியை உயர்த்துவது, உள்ளூர் தொழில்களுக்கு ஊக்கத்துவம் தருவது, வரி சீர்திருத்தங்களை எளிமையாக்குவது, பொதுமக்களுக்கும் நுகர்வோருக்கும் பயன் தரும் வகையில் இது அமையிருக்கும். இது 2022-23 சுக்க தீர்வைகள் பலவற்றை நாம் குறைத்திருக்கிறோம். நாம் ஒருங்குமுனைந்த ஒரு மறு ஆய்வை அடுத்த 6 மாதங்களுக்கு செய்ய இருக்கிறோம். இது பகுத்தறிவு சார்ந்ததாக இருக்கும். அது பல இடங்களில் தீர்வை குறைக்கும். அது மட்டுமல்லாமல் சிக்கல்களை குறைக்கும். இந்த சுக்க தீர்வுக்கான தீர்வுகள், திட்டங்கள், மருந்து சாதனங்களுக்கு ஆன விஷயங்கள், இந்த புற்றுநோய் பாதித்த நோயாளிகளுக்கு 4 மருந்துகளுக்கு முற்றிலுமாக இந்த சுங்க தீர்வையை அகற்றுகிறேன். அது மட்டுமல்லாமல் பிசிடி, எக்ஸ்ரே டியூபுகள், ஃப்ளாட் பேனல் டிடெக்டர்கள், மெடிக்கல் எக்ஸ்ரே சாதனங்களில் பயன்படுத்தப்படுகிற அனைத்திற்குமான ஜிஎஸ்டியையும் நான் விலக்கு தருகிறேன். மொபைல் ஃபோன் மற்றும் இதர சாதனங்கள் 3 மடங்காக உள்நாட்டு உற்பத்தி மொபைல் ஃபோன் அதிகரித்திருக்கிற வகையில் 100% ஏற்றுமதியும் அதிகரித்திருக்கிறது. கடந்த 6 ஆண்டுகளில் பார்க்கிற பொழுது இந்திய மொபைல் ஃபோன் தொழில்துறை என்பது வளர்ந்திருக்கிறது. நுகர்வோரின் நலன் சார்ந்து பிசிடி ஆகியவற்றை, மொபைல் சார்ஜர், பிசிடிஏ ஆகியவற்றை 15% குறைக்கிறேன். கனிமங்கள், லித்தியம், அரிய வகை கனிமங்கள் போன்றவை, அவை புதிய ஆற்றல், புதுப்பிக்கத்தர ஆற்றல், அணுசக்தி, தொலைத்தொடர்பு, உயர் சாதனங்கள் ஆகியவற்றை துறைகளில் பயன்படுத்தப்படும் இவைகள் மீதான சுங்க சார்ந்த தீர்வுகளை இவற்றில் குறைக்கிறேன். 2ற்கு இல்லாமல் செய்கிறேன். இதன் மூலமாக இந்த கனிமங்களினுடைய மறு ஆய்வுக்கும் முக்கிய துறைகளில் பயன்பாடும் அதிகரிக்கும். சூரிய ஆற்றல், எரியாற்றல்
என்பது மிக தேவையாக இருக்கிறது. அது பருவநிலை மாறுபாடையும் சந்திக்க உதவும். இந்த இந்த மூலதன பொருட்கள் எதெல்லாம் விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சோலார் செல்களை உருவாக்க பயன்படுத்தப்படுகிற அவற்றின் மீது விலக்கு அளிக்கப்படுகிறது. இதனால் உள்நாட்டு உற்பத்தி சோலார் கேஸ் இந்த வரி விலக்கு என்பது தரப்படுகிறது, சுங்க தீர்வை தரப்படுகிறது. கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள், அந்த கடல் சார்ந்த உணவுப் பொருட்கள் கடந்த ஆண்டுகளில் 60,000 கோடி என்கிற அளவிற்கு அவை அதிகரித்திருக்கின்றன. இது 3/2 பங்கு அதிகரித்திருக்கிறது ஏற்றுமதியாக. அதில் பிசிடி என்பதை சிலவற்றில் பாலிகேட் வான்ஸ், அந்த மீன்களுக்கான உணவுப் பொருட்கள் ஆகியவற்றில் 5% சுங்க தீர்வையை குறைக்கிறேன். அந்த மீன்களுக்கான உணவுகள் மீதான அந்த சுங்க தீர்வையை குறைக்கிறேன். லெதர் மற்றும் ஜவுளி துறைகளில் அந்த வாத்துக்களிலிருந்து பெறப்படும் பொருட்களுக்கான தீர்வையையும் நான் அளிக்கிறேன். அந்த லெதர் உற்பத்தி, காலனி சார்ந்த பொருட்களுக்கும் ஏற்றுமதியை தருவதற்கும் நான் ஊக்கம் தர விரும்புகிறேன். நான் இதையும் தீர்வையை குறைக்கிறேன். மெத்திலீன் டைஃபெனைல் ஐசோசைனேட் MDI, அது நூல் உற்பத்தியில் இது உதவியாக இருக்கிறது. அது 5% அந்த ஏற்றுமதி தீர்வையை குறைக்கிறேன். அந்த லெதர் மீதான, தோல் உற்பத்தி மீதான தீர்வையும் குறைக்கிறேன். அரிய கனிமங்கள், இந்த சுங்க தீர்வையும், தங்கம் மீதான, வெள்ளி மீதான சுங்க தீர்வையையும் நான் குறைக்கிறேன் 6%. பிளாட்டினம் மற்றும் இதர உலோகங்கள் மீதான தீர்வையை 6.5% குறைக்கிறேன். இந்த பிசிடி என்பதை ஃபெரோ நிக்கல் மற்றும் பிளிஸ்டர் காப்பர் மீதானவற்றை நான் குறைக்கிறேன். நிக்கல் கேத்தோட் மற்றும் கன்செஷனல் பிசிடி ஆகியவற்றுக்கு 5.2% குறைக்கின்றேன். மின்னணு, உள்நாட்டு நுகர்வில், எலக்ட்ரானிக்ஸில் ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர், ரெசிஸ்டன்ஸை உருவாக்குதல் ஆகியவற்றுக்கு சில கனெக்டர்களின் சில பாகங்களுக்கு நான் விலக்கு அளிக்கின்றேன். ரசாயனங்கள், பெட்ரோ ரசாயனங்கள், நான் பிசிடி அமோனியம் நைட்ரேட் 7.5%-இருந்து 10% உயர்த்தி இருக்கின்றேன். பிளாஸ்டிக்ஸ், பிவிசி ஃப்ளெக்ஸ் பேனர், நான் பயோ மட்காத மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற அந்த பிசிடிகளுக்கு 10%-இருந்து 25% அதிகரிக்கின்றேன். தகவல் தொடர்பு கருவிகள், உள்நாட்டு உற்பத்தியை மேம்படுத்துவதற்கு பிசிடியை 10%-இருந்து 15% பிசிபிஏவிலும், குறிப்பிட்ட தொலை தொடர்பு கருவிகளுக்கு அளிக்கின்றேன். வர்த்தக வசதிகள், உள்நாட்டு விமான போக்குவரத்தை மேம்படுத்துவதற்கு அதன் ரிப்பேர் செய்வதற்கான இறக்குமதி செய்வதற்கு கப்பல் மற்றும் விமான பொருட்களுக்கு சீர் செய்வதற்கு நான் அதனை பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கு 6 மாதத்திலிருந்து 1 ஆண்டாக நீட்டித்திருக்கின்றேன். அதேபோல் அதற்கான காலக்கெடுவை மீண்டும் இறக்குமதி செய்வதற்கு, வாரண்டியுடன் இறக்குமதி செய்வதற்கு 3-இருந்து 5 ஆண்டுகளாக நீட்டித்திருக்கின்றேன். இப்போது நேரடி வரி விதிப்புக்கு வருகின்றேன்.
வரி விதிப்பு முறைகளை எளிமைப்படுத்த தொடர்ந்து முயற்சிக்கின்றோம். வரி நிச்சயத்தன்மையை உறுதி செய்கின்றோம். வருவாயை உறுதி செய்வதோடு வளர்ச்சி மற்றும் நல பணிகளை தொடர்ந்து மேற்கொள்கின்றோம். வரி விதிப்பை எளிமைப்படுத்துவதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை கடந்த பல ஆண்டுகளாக எடுத்து வருகின்றோம். எளிமைப்படுத்தப்பட்ட வரி முறையை கொண்டு வந்திருக்கின்றோம். கார்ப்பரேட் வரியை குறைத்திருக்கின்றோம். இதனை பாராட்டி இருக்கின்றார்கள். இந்த கார்ப்பரேட் வரி என்பது இந்த எளிமைப்படுத்தப்பட்ட வரி முறையின் கீழ் வந்திருக்கின்றது. அதேபோல தரவுகளின்படி கடந்த நிதியாண்டில் ஒட்டுமொத்தமாக 2/3 பங்கு புதிய தனி வரி விதிப்பு முறையில் இருந்து வந்திருக்கின்றது. விரிவான வரி விதிப்பு சட்டம். இப்போது நான் விரிவான வருமான சட்டம், இந்த சட்டத்தில் எளிதாகவும் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற வகையிலும் இருக்கும். இது நீதிமன்ற வழக்குகளை தடுக்கும், வரி செலுத்துபவர்களுக்கு உதவி செய்யும். இந்த நீதிமன்ற அந்த சிக்கலில் இருந்து விடுவிக்கும். 6 மாதத்திற்குள் இது முடிவடையும். இதற்கான தொடக்கம் தொடங்கப்பட்டிருக்கின்றது. அறக்கட்டளைகளுக்கான மற்றும் ரீஅசஸ்மெண்ட், அதற்கான வசதிகள் மற்றும் கேபிட்டல் கெயின் டாக்ஸேஷனுக்கும் உதவும். அறக்கட்டளைகளுக்கான டிடிஎஸ் என்பது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 2 வரி விலக்கு என்பது அது முன்மொழியப்பட்டிருக்கின்றது. ஒன்றாக முன்மொழியப்பட்டிருக்கின்றது. 5% டிடிஎஸ் என்பது இப்போது ஒன்றாக இணைக்கப்பட்டு 2% டிடிஎஸ் ஆக மற்றும் 20 டிடிஎஸ் ஆக மியூச்சுவல் ஃபண்ட் யூடிஐ அது தற்போது திரும்ப பெறப்பட்டிருக்கின்றது. இ-காமர்ஸ் ஆபரேட்டர்கள் அவர்களுக்கான அந்த டிடிஎஸ் என்பது 1 0.1% மாற்றப்பட்டிருக்கின்றது. டிடிஎஸ் அது கழிக்கப்பட்டு சம்பளத்தில் கழிக்கப்படுகின்றது. மேலும் தாமத என்பது அதை குற்ற செயல் என்பதை மாற்றி இருக்கின்றோம். அதேபோல வரி தாக்கல் செய்வது அதிலிருந்து நீக்கி இருக்கின்றோம். அதற்கான முறையான நடைமுறைகள் என்பது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்பது எளிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ரீஅசஸ்மெண்ட்டை எளிமைப்படுத்தி இருக்கின்றோம். மீண்டும் அதனை தொடங்குவதற்கு ரீஅசஸ்மெண்ட்டை எளிமைப்படுத்தி இருக்கின்றோம். 3 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட அந்த 50 லட்சம் அல்லது அதற்கு மேல் இருந்தால் 5 ஆண்டுகளுக்குள் அவர்களுடைய அந்த தாக்கல் செய்த காலத்திலிருந்து அதற்கான காலக்கெடு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய 10 ஆண்டுகள் என்பது அதை மாற்றி முன்மொழிந்திருக்கின்றோம். இது வரி நிச்சயமான தன்மையை உருவாக்கும். மூலதன லாபத்திற்கான முன்மொழிவு அதுவும் மிகவும் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. குறுகிய கால அந்த லாபம் என்பது அதற்கான சொத்துக்கள் என்பது வரி விதிப்பை 20%ஆகவும் பிற நிதி சொத்துக்கள் அனைத்தும் நிதியற்ற சொத்துக்கள் அனைத்தும் இப்போது இருக்கக்கூடிய வரி விதிப்பு தொடரும். நிதி மற்றும் நிதியற்ற சொத்துக்கள் இதற்கு 12.5% இருக்கும். நடுத்தர மற்றும் கீழ்த்தட்டு நடுத்தர மக்களின் வசதிக்காக வரி விலக்கு என்பது சில நிதி சொத்துக்களுக்கு 1.25 லட்சம் என்பது ஒரு ஆண்டுக்காக இருக்கும். பட்டியலிடப்பட்ட நிதி சொத்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அது வகைப்படுத்தப்பட்டு நீண்ட காலத்திற்கு செய்யப்படும். பட்டியலிடப்படாத நிதி சொத்துக்கள் என்பது
இவை குறைந்தது 2 ஆண்டுகள் என்பது அதற்காக வகைப்படுத்தப்படும். மற்றும் சந்தையில் இணைக்கப்பட்ட டிபெஞ்சர்கள் இவை அனைத்திற்கும் மூலதன லாபத்துடன் தற்போதைய முறை தொடரும். அனைத்து வரி செலுத்துபவர்களும் ஜிஎஸ்டி அனைத்தின் கீழ் வருகின்றன, வருமான வரித்துறைக்கின் கீழ் வருகின்றன. மீதம் இருக்கக்கூடிய சேவைகள், அதாவது சுங்கம் மற்றும் உள்ளிட்ட இந்த வரிகள் என்பது அது அனைத்தும் எண்மயப்படுத்தப்பட்டு அடுத்த 2 ஆண்டுகளில் காகிதமில்லா முறைக்கு மாற்றப்படும். நாம் தொடர்ச்சியாக நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு மேல்முறையீட்டு தளங்களில் இருக்கக்கூடிய அந்த தாமதத்தை குறைக்க முயற்சிக்கின்றோம். அதை நாங்கள் அதிக கவனம் செலுத்துகின்றோம். முதல் மேல்முறையீடு என்பது அதிக அலுவலகங்களுடன் அதை விசாரிக்க முடிவு செய்திருக்கின்றோம். சில நிதி விவகாரங்களில் அது நிலுவையில் இருக்கின்றன. அதற்காக விவாதத்திலிருந்து விஸ்வாஸ் என்ற திட்டத்தின் மூலமாக முறைப்படுத்தியிருக்கின்றோம். மற்றும் நிதி உச்சவரம்பு என்பது அது நேரடி வரி விதிப்பிற்கு மற்றும் சேவை வரி தீர்ப்பாணையத்திற்கு நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்றம் அது 60 லட்சத்திற்கும் 2 கோடி மற்றும் 5 கோடியாக நாங்கள் அதனை மாற்றியிருக்கின்றோம். சர்வதேச வரி விதிப்பு அதற்காகவும் நாங்கள் மேலும் அதனை கவர்ச்சிகரமாக மாற்றுவதற்கு அதனுடைய அசஸ்மெண்ட் நடவடிக்கைகளை மாற்றியிருக்கின்றோம். வேலைவாய்ப்பு மற்றும் முதலீடுகள், நாம் முதலீடுகளை மேம்படுத்துவதற்காகவும் வேலைவாய்ப்பை மேம்படுத்துவதற்காகவும் சில திட்டங்களை வைத்திருக்கிறோம். முதலாவதாக இந்தியாவினுடைய ஸ்டார்ட் அப்ஸ் திட்டத்தையும் தொழில் முனைவு ஊக்கத்தை உருவாக்குவதற்கும் அது புத்தாக்கத் துறைகளுக்கு ஊக்கம் தருவதற்கும் நான் யோசனை தெரிவிக்கிறேன். ஏஞ்சல் வரி என்பதை அனைத்து வகையிலான முதலீட்டாளர்களுக்கும் இந்த வரியை நான் தள்ளுபடி செய்கிறேன். நான் குரூயிஸ் என்கிற சொகுசு கப்பலுக்கான வாய்ப்பை நான் உறுதி செய்கிறேன். அதற்கு எளிமையான வரி விதிப்பை வழங்குகிறேன். வெளிய நாட்டு கம்பெனிகள் அவை உள்நாட்டு சொகுசு கப்பல்களை உருவாக்கினால் செயல்படுத்தினால் அதற்கு நான் எளிமையான வரி விதிப்பை தருகிறேன். இந்தியா என்பது இந்த டைமண்ட் கட்டிங்கில் அதற்கு நல்ல துறையில் இருக்கிறது. அந்த துறையின் வளர்ச்சிக்காக இதற்காக நல்ல விகிதங்களை, பாதுகாப்பான வைரங்களை செயல்படுத்துகிற அந்த நிறுவனங்களுக்கு சலுகைகளை தருகிறோம். அதற்காக கார்ப்பரேட் விகிதத்தை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கான விகிதத்தை 40% 30% குறைக்கிறேன். எனக்கு 2 வரி சலுகைகளை தருவதற்கு வருகிறேன். பாதுகாப்பு வரி என்பது இந்த பத்திரங்கள், பாதுகாப்பு பத்திரங்கள் மீதான 0.32% 0.1% என்பதை முறையாக செயல்படுத்துகிறோம். அந்த பங்குகள் மீதான இந்த பங்குகள் திரும்ப பெறுகிற பொழுது அதன் மீதும் நான் சில வரிகள் சலுகைகளை தருகிறேன். இதர திட்டங்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காக என்பிஎஸ்ஸுக்காக வரி பிடித்தம் செய்யப்படுகிற பொழுது இது 10% 14% அதன் பங்களிப்பு இருக்கும். அந்த 14% ஊதியத்தில் ஊழியரினுடைய தனியார் துறையிலும் பொதுத்துறை வங்கிகளிலும் இது புதிய வரி முறைமைக்கு வழங்கப்படும் போது அவர்களுக்கும் இந்த 14% வழங்கப்படும். இந்தியர்கள் வெளிநாட்டு கம்பெனிகளில் வேலை செய்யப்படும் பொழுது அவர்கள் சமூக பாதுகாப்பு திட்டங்களில் முதலீடு செய்யப்படும் போதும் அவர்கள் வெளிநாட்டில் முதலீடு செய்யப்படுவது போதும் இதற்காக
இந்த கருப்பு பண தடுப்பு சட்டத்தின் கீழ் தண்டனை பெற வாய்ப்பு இருக்கிறது. 20 லட்சம் ரூபாய் வரை, அதுவரை 20 லட்சம் ரூபாய் வரை அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதர திட்டங்கள் இந்த 2% இந்த தீர்வை வசூலிக்கப்படுவது திரும்ப பெறப்படுகிறது. IFSCs என்கிற நிதி நிறுவனங்கள், பினாமிதார் ஆகியவர் தங்களை முழுமையாக வெளிப்படுத்திக் கொள்கிற பொழுது பினாமி மோசடிகள் பரிவர்த்தனை தடுப்பு மூலமாக அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். தனிப்பட்ட வருமான வரி சலுகைகள் 2 அறிவிப்புகளை நான் மேற்கொள்ள வேண்டும். புதிய வரி முறைமைக்கு சரி சொல்கிறவர்கள், முதலாவதாக இந்த முறையான நிலையான கழிவு என்பது 50% 70,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. 50,000 ரூபாயிலிருந்து 70,000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. அதுகூட குடும்ப ஓய்வூதியம் அதிலிருந்து 15,000 25,000 ரூபாயாக அவர்களுக்கான நிலை கழிவும் உயர்த்தப்படுகிறது. இதன் மூலமாக 4 கோடி மாதாந்திர தனி நபர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் இது பலன் தரும். இரண்டாவது திட்டம், புதிய வரி முறைமையில் இந்த வரி விகிதம் என்பது திருத்தப்படுகிறது. 0 3 லட்சம் ரூபாய் ஒன்றுமில்லை, 3 7 லட்சம் ரூபாய் 5%, 7 10 லட்சம் ரூபாய் 10%, 10 12 லட்சம் ரூபாய் 15%, 12 15 லட்சம் ரூபாய் 20%, 20 லட்சத்திற்கும் அதிகமாக 30%. இந்த சதவிகிதம் என்பது 17,500 ரூபாய் ஒவ்வொரு ஊதியதாரரும் சம்பளதாரரும் இதனால் பயன் பெறுவார். வருமான வரியிலிருந்து சலுகை பெறுவார். அது மட்டுமல்லாமல் சில இதர மாற்றங்களையும் இணைப்பின் மூலமாக நான் முன்வைக்கிறேன். 37,000 கோடி என்பது வருவாயாக இருக்கிறோம். 27,000 கோடி நேரடி வரிவாகவும் 8,000 கோடி மறைமுக வரிவிலும் கைவிடப்படும். 30,000 கோடி ரூபாய் மேற்கொண்டு வசூலிக்கப்படுகிறோம். மொத்தமாக 7,000 கோடி என்பது ஆண்டொன்றுக்கு கைவிடப்படும். இதன் மூலம் நான் இந்த பட்ஜெட்டை இந்த அவையில் தாக்கல் செய்கிறேன். நன்றி. ஐட்டம் எண் 2. Item number 2. Item number 2. நான் உங்களுடைய அனுமதியோடு நான் இந்த மேஜையில் இந்த அறிக்கைகளை FRBM சட்டத்தின் கீழ் 3 படி மத்திய தர நிதி மற்றும் உத்தி சார்ந்த அறிக்கை, பெரிய பொருளாதார கட்டமைப்பு அறிக்கை ஆகியவற்றை தாக்கல் செய்கிறேன். பட்டியல் எண் 3 நான் எழுதுகிறேன். நிதி மசோதா 2 2024 நான் அறிமுகம் செய்கிறேன். இந்த கேள்வி என்னவென்றால், இந்த மசோதாவை அறிமுகம் செய்ய மூவ் செய்திருக்கிறார். ஆம் என்போர் ஆம் என்ப, இல்லை என்போர் இல்லை என்ப, ஆம் என்போர் இருப்பதால் இந்த மசோதா அறிமுகம் செய்வது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அமைச்சர் இப்போது மசோதாவை அறிமுகம் செய்யலாம். சார், நான் இந்த மசோதாவை அறிமுகம் செய்கிறேன். ஐட்டம் எண் 4, ஜம்மு காஷ்மீர் யூனியன் டெரிட்டரி பட்ஜெட், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம், அதற்கான மசோதா 2024-25 தாக்கல் செய்கிறேன். நாளை வரை 11 மணி வரை, புதன்கிழமை வரை இந்த அவையின் அலுவல்கள் ஒத்திவைக்கப்படுகின்றன.